ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 இந்த வாரம் யார் வீட்டை விட்டு வெளியே போக போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியா தியாகராஜன். ஸோ அவங்க தான் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க இந்த தடவை. ஸோ ஐ திங்க் 6th எலிமினேஷன் நினைக்கிறேன். இது லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா சுனிதா எவிக்ட் ஆனாங்க. அதுவுமே வந்து எனக்கு தெரிஞ்ச அன்ஃபேர் எவிக்ஷன் தான். அது வந்து வீட்டில் இன்னும் எத்தனையோ பேர் வந்து ஒன்றுமே பண்ணாமல் இருக்கவங்களும் இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்கள ஏன் இப்போ வந்து அவ்வளோ அவசரமாக எழுதிட்டுறாங்க தான் தெரியல. ஸோ சுனிதாவும் வெளியே போனாங்க லாஸ்ட் வீக். அதே மாதிரி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இவங்க நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க. உள்ள இருக்க நிறைய பேரை கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து எதுக்கெடுத்தாலும் வாய்ஸ் கொடுக்குறது ஓரளவுக்கு வந்து அதானங்க பிக் பாஸ்னால் என்னது, சண்டைக்கு போகிறது அதானே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு லெவலுக்கு வந்து நல்லா தான் பண்ணாங்க. உள்ளே இருக்கவங்க நிறைய பேர் சும்மா தான் உட்காந்துருக்காங்க. அவங்களாம் இன்னும் இருக்கும்போது பட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயில் கார்டு. ஸோ எல்லோரும் சேர்ந்து அவங்களுக்கு கொடுத்துனாங்க. அவங்களுக்கும் அந்த 1 வீக்கில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கும் வந்து எவ்வளோ முடிஞ்சோ அவங்க பர்ஃபார்ம் பண்ணாங்க. பண்ணல நம்ம சொல்லவே முடியாது. ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு பிபி ரிவ்யூவாக இருந்து உள்ளே போனாங்க. நம்மள மாதிரி காமன் பீப்புள்லேருந்து உள்ளே போனாங்க. நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் உள்ள இருந்து வெளில வராங்க. கண்டிப்பாக அவங்க வெளில வந்துட்டாங்க. ஸோ வந்து வெளியில் வராங்க. ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல், அதுதான் வந்து பிபி ஸ்கூல் தான் வந்து போச்சு. நம்ம எத்தனையோ சீசன் வந்து பிபி ஸ்கூல் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கோம். அதுவும் பிக் பாஸ் சீசன் 3ல் ஸ்கூல்லாம் பண்ணாங்க பாருங்கள். அதெல்லாம் வந்து வேற லெவல் இருந்துச்சு. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் என்னடா பண்ணுறீங்க, ஃபுல்லாக வன்மத்தை தாண்டா கக்கிட்டு இருக்கீங்க. உள்ளே பண்ணுறது என்னமோ பிபி ஸ்கூல் தான். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஸ்கூலில் இந்த மாதிரியே அங்கே இருந்துகிட்டு இருப்போம். அதை பார்க்க ஒவ்வொரு சீனில் அப்படியேவா நம்மளாம் இருந்துகிட்டு இருப்போம். அவங்க எவ்வளோ காமாக மிஸ்ஸுக்கெலாம் வந்து அடங்கியிருப்போம். இப்போலாம் நம்ம இருக்கவே மாட்டோம் இல்லையா. அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வன்மத்தை மட்டும் தான் கக்கிட்டு இருந்தாங்க. பார்க்க மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காலாம் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நடுவில் பிரச்சனை அதுக்கப்புறம் பிக் பாஸே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இப்படியே விட்டோம்னா சொத்து வராது, ஒரு கண்டென்ட் வராது, ஒன்றும் வராதுன்ட்டு அவரே கூப்பிட்டு ஒரு வந்து சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தாரு. அந்த டாஸ்க் மூலயமா தான் ராணா வந்து பார்த்தீங்கன்னா வெளில வேறு லெவலில் தெரிய வந்தார். அந்த ரெண்டு ஃபைட் பண்ணுவார். அந்த 2 ஃபைட்லேயே மக்கள் மனசில் மிகப்பெரிய இடத்த பிடிச்சிருக்காரு. ஸோ லாஸ்ட்டில் இருந்தார் எனக்கு ஓட்டிங் லிஸ்ட் அன்அஃபிஷியலில். அந்த 2 சண்டை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2nd பொசிஷனுக்கும் 3rd பொசிஷனுக்கும் மாற்றி போயிட்டு இருந்தார். அந்த லெவலுக்கு வந்து மக்கள் மனசில் இடம் போயிட்டார். கண்டிப்பாக வந்து அந்த 2 அவர்கிட்டையும் ஒரு இது இருக்குது. கண்டிப்பாக நல்லா பண்ணுவார்னு லைட்டாக தோணுது. அந்த ஏஆர்எம் கான்செப்டில் அவரும் ஒருத்தர் இருக்கார். அவர் ராயன் அண்ட் சௌந்தர்யா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா லவ் கான்செப்ட் தான். அதேமே நம்ம விஜய் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா வச்சு ரோஸ்ட் பண்ணியிருக்காரு அவரோட எபிசோடில். இதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் நம்ம கம்மியாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதில் முக்கியமான சம்பவம் வந்து காத்துட்ருக்கு நாளையிலேருந்து. இன்றைக்குமே அது நடக்கும். அது எனக்கு தான் இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த எவிக்ஷன் பற்றி கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபேவரட் கண்டஸ்ட் யாருன்னு சொல்லுங்கள்.